வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுடன் பூமியை பாதுகாக்கவும் G20 நாடுகள் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான நதிநீர் இணைப்பு திட்டங்கள், ஜவுளி மற்றும் மருத்துவ பூங்கா திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை மாநில அரசு அறிவித்துள்ளது. லண்டன் ATP டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இன்று டொமினிக் தீம் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட பொருளாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை மீட்பதோடு மட்டுமின்றி பூமியை பாதுகாக்கவும் G20 நாடுகள் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியா தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற G20 அமைப்பின் 15வது உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர், 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு மனிதகுல வரலாற்றில் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக கோவிட் பெருந்தொற்று உருவெடுத்துள்ளது என்றார். கோவிட் தொற்றுக்கு பிந்தைய உலகில் பெருமளவிலான அறிவாற்றல் திறன் உருவாக்கப்படுவதோடு சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் தொழில்நுட்பம் சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர், அரசு ஆளுகையில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடித்தல், பூமி தாயை பாதுகாக்கும் அறங்காவலராக செயல்படுதல் போன்றவை முக்கிய இடம்பெறும் என்று தெரிவித்தார். புதிதாக உருவாக்கப்படும் எந்தவொரு தொழில்நுட்பமும் வாழ்க்கையை எளிதாக வாழவும், தரமான வாழ்க்கை அமையவும் உதவுவதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் விந்தியாச்சல் பிராந்தியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் செயல்படுத்தப்படவுள்ள குடிநீர் விநியோக திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 5555 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இத்திட்டத்தின் மூலம் மிர்சாப்பூர் மற்றும் சோன்பத்ரா மாவட்டங்களில் உள்ள 2995 கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்படவுள்ளது. இதன் மூலம் சுமார் 42 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்த சர்வதேச சமுதாயம் முன்வர வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். லால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை நிறுவனத்தின் சமூக சேவைக்கான லால் பகதூர் சாஸ்திரி சிறப்பு விருதை இன்போசிஸ் அறக்கட்டளை தலைவர் திருமதி சுதா மூர்த்திக்கு வழங்கி பேசிய அவர், ஐநா சபையில் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் சமமான உலக நடைமுறைக்கான சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றார். இந்தியா நீண்ட காலமாக வலியுறுத்தி வரும் சர்வதேச தீவிரவாதம் குறித்த விரிவான மாநாடு ஒன்றை ஐநா சபை நடத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். ஊழல், ஏழ்மை, சமச்சீரற்ற நிலை, சமூக மற்றும் பாலின பாகுபாடுகளை ஒழிக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார். தற்போதைய பெருந்தொற்று காலத்தில் உதவிகள் தேவைப்படுவோருக்கு உதவுவதற்கு மக்கள் முன்வர வேண்டும் எனவும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் 5வது நீர்த்தேக்கமான தேர்வாய்கண்டிகை நீர்த்தேக்கத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த திரு அமித் ஷா, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் உட்பட தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள சுமார் 67,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு கட்டமைப்பு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகம் வேகமாக வளர்ச்சியடைந்து இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக திகழும் என்று நம்புவதாக கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் மத்திய அரசு தோளோடு தோள் நின்று அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு மேற்கொண்ட சிறப்பான நடவடிக்கை காரணமாக கோவிட் தொற்றிலிருந்து அதிகம் பேர் குணமடைந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் திரு அமித் ஷா கூறினார். மீன்வள மேம்பாட்டுக்கான நீலப் புரட்சிக்கு 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மத்திய உள்துறை அமைச்சர், நாட்டின் மிகப்பெரிய மீன் ஏற்றுமதி மாநிலமான தமிழகம் இத்திட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் முதலிடத்திற்கு வர முடியும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான கோதாவரி, காவிரி ஆறுகள் இணைப்பு, காவிரி குண்டாறு இணைப்பு, நடந்தாய்வாழி காவிரி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசின் ஒப்புதல் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவிடம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் உள்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நடந்தாய்வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சென்னை அருகே மருத்துவ சாதன தொழில் பூங்கா, தருமபுரி மற்றும் விருதுநகர்
விருதுநகர் மாவட்டங்களில் மெகா ஜவுளி பூங்கா திட்டங்களுக்கும் மத்திய அரசு தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவி வழங்க வேண்டுமெனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான செலவில் 50%ஐ மத்திய அரசு வழங்கவும் நடவடிக்கை எடுக்குமாறும் உள்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகழூர் அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை மூலம் 0.8 டிஎம்சி தண்ணீர் சேமிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து கதவணை கட்டுமிடத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கதவணை செயல்பாட்டிற்கு வரும்போது புகழூர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்திற்கு தடையற்ற தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என்றார். அத்துடன் வாங்கல் வாய்க்கால் மற்றும் மோகனூர் வாய்க்கால் பாசனத்திற்கு உட்பட்ட கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள 4041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதுடன் இரு மாவட்டங்களிலும் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்து குடிநீர் ஆதாரம் மேம்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் காவல்துறையின் மெய்நிகர் வரிசைக்கான வலை விவர பக்கத்தில் பதிவு செய்வதுடன் தரிசனத்திற்கு 24 மணி நேரம் முன்பாக கோவிட்-19 தொற்றின்மை சான்று பெறுவது கட்டாயம் என மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்கள் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் பல்வேறு உடல்நலக் குறைபாடு உடையவர்களும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிவதுடன் அவற்றை பொது இடங்களில் வீச வேண்டாம் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோவின் தலைவர் திரு கே சிவனுக்கு கர்நாடகாவின் விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கர்நாடக ஆளுநர் திரு வாஜ்பாய் வாலா திரு சிவனுக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கினார். விழாவில் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதில் இஸ்ரோவின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். இருவரிச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் குடியிருப்பு பகுதிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 8 பேர் உயிரிழந்தனர், 31 பேர் காயமடைந்தனர். வட்டாயன் யுகே அமைப்பின் இலக்கியத்திற்கான வட்டாயன் வாழ்நாள் சாதனையாளர் விருது மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது. உலக மீன்வள தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆழ்கடல் மீன்வள மேம்பாட்டுக்கான விருதை தமிழக மீன்வளர்ச்சிக் கழகத்திற்கு மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி வழங்கினார். தேசிய மாணவர் படையான என்சிசியின் 72வது உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வரும் ஜனவரி மாதம் முதல் கர்நாடகாவில் உள்ள அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் அனைத்து உடல் பரிசோதனைகளும் இலவசமாக மேற்கொள்ளப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சுதாகர் அறிவித்துள்ளார். கோவிட் தொற்று போன்ற நுண்ணுயிரிகள் நுழையாத வகையிலான நுண்ணுயிர் தடுப்பு ஆடை ஆவடி மத்திய ரிசர்வ் காவல் படையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வாகனங்களுக்கான பசுமை வரி வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா அறிவித்துள்ளார். பெரம்பலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் பருத்தி, மக்காச்சோளம் விற்பனைக்கான மறைமுக ஏலம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் நெரிசல் இல்லாத நேரங்களில் பெண் பயணிகள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெண் பயணிகளுடன் அவர்களது 12 வயது வரையிலான குழந்தைகளும் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ரஷ்யாவின் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இப்போட்டி இன்றிரவு நடைபெறவுள்ளது. முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டங்களில் டொமினிக் தீம் முன்னணி ஆட்டக்காரரான செர்பியாவின் நோவாக் ஜோக்கோவிச்சை 7-6, 6-7, 7-6 என்ற செட் கணக்கில் வென்றார். மற்றொரு அரையிறுதியில் மெத்வதேவ் ரஃபேல் நடாலை 3-6, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுடன் பூமியை பாதுகாக்கவும் G20 நாடுகள் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்.
தமிழகத்திற்கான நதிநீர் இணைப்பு திட்டங்கள் ஜவுளி மற்றும் மருத்துவ பூங்கா திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைந்து அனுமதி வழங்க வேண்டுமென முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை மாநில அரசு அறிவித்துள்ளது. லண்டன் ஏடிபி டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இன்று டொமினிக் தீம் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.